ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிழிச்ச கருவாட்டு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிழிச்ச கருவாடு இது வந்து குழம்பு கருவாடுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம செய்கிற இந்த ரெசிபி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னதுன்னா, முள்ளங்கி பீஸ் பீஸாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் கிழிச்ச கருவாடு 4, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கருப்பு புளி, வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், கல் உப்பு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணலாம். இருக்கிறதுலே டேஸ்ட்டான ஒரு ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா கிழிச்ச கருவாட்டு குழம்பு தான். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள், கொஞ்சம் தண்ணி வந்து சூடு பண்ணுறோம். ஸோ இது சுடு தண்ணி ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த மீன் மேலே, இந்த கருவாடு அது மேலே ஊற்ற போகிறோம். அது எதுக்காகனா க்ளீன் பண்ணுறதுக்காக, சுத்தம் பண்ணுறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி ரொம்ப சூடாகிடுச்சு. ஸோ அந்த சுடு தண்ணியை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த கிழிச்ச கருவாடு மேலே ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற்றிட்டோம். அது அப்படியே ஊற போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதே கடாயில் ஈரம் நல்லா காயுது பாருங்கள். இப்போ முள்ளங்கி போட்டு வதக்க போகிறோம். ஸோ முள்ளங்கி வந்து ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கியாக பார்த்து சூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா, பீசஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அது தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் பாருங்கள். அதனால் அலசிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து கடாயில் போட்டு வதக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது எதுக்காக வதக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் சளி பிடிக்காமல் இருக்கும். சில பேருக்கு டக்குன்னு சளி பிடிச்சிடும் இல்லையா? முள்ளங்கி வந்து ரொம்ப கோல்டு. ஸோ அதனால் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இப்போ இது மாதிரி அடுப்பில் வச்சு வதக்குறோம். இதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கின முள்ளங்கியை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சிட்டோமா, இப்போது அதே கடாயில் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து சமையலுக்கு சன்லாண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆயில் வந்து ஊற்றியாச்சு. நாங்கள் சன்லாண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் செய்கிற ரெசிபிஸ்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக வருது. ஸோ தொடர்ந்து நாங்கள் அந்த ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ என்ன சூடாகிடுச்சு. ஸோ கடுகு வந்து போட்டுடலாம். பாருங்கள், என்ன சூடாகிடுச்சாலும் படப்படன்னு பொரியுது. ஓகேங்களா? போட்டோடனே எப்படி பொரியுது பாருங்கள் கடுகு. ஸோ இப்போது கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இது மாதிரி வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. வெங்காயம் வந்து குவிக்காக வதங்கணுன்னா லைட்டாக சால்ட்டு போட்டு வதக்கிக்கோங்க. ஸோ வேகமாக அந்த ஒரு பொன்னிறமான கலருக்கு மாறிடும், கோல்டன் கலருக்கு. அதே மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் நாம் செய்கிற இந்த கருவாட்டு குழம்பு ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சால்ட் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக சூப்பரான குக்கிங் வீடியோஸ், டேஸ்டியான ரெசிபீஸ்லாம் நாங்கள் செஞ்சு அப்லோட் பண்ணுறோம். அது எல்லாத்தையும் பாருங்கள்.
குக்கிங்கை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபீஸ் நாங்கள் செஞ்சு காமிக்கணும்னு நினச்சாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்காக அதை நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், கொத்தமல்லி கருவேப்பிலை லைட்டாக தூவி விட்டுக்கலாம், நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முள்ளங்கி ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தோம்ல, அந்த முள்ளங்கியை அப்படியே கடாயில் போடுறோம். இது வந்து சம்மர் டைமில் தாராளமாக செய்யலாம் இந்த கிழிச்ச கருவாட்டு குழம்பு ரெசிப்பியை. கிழிச்ச கருவாடு யூஸ் பண்ணின இந்த கருவாட்டு குழம்பு ரெசிபி வின்டரை விட சம்மர் டைமில் பெஸ்ட்டு. எதுக்காகனா இப்போ நம்ம முள்ளங்கிலாம் போட்டு வந்து நம்ம செய்கிறோம்ல, முள்ளங்கி வந்து சீக்கிரமாகவே கோல்டு பிடிக்கும்னு சொல்லுவாங்க, குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், சம்மர் டைமில் தாராளமாக நீங்கள் வந்து இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கிறோம். மஞ்சள் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ், ஸோ ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்காக சேர்த்துக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரசாரமாக தான் நல்லாயிருக்கும்ல நம்ம கருவாட்டு குழம்பு ரெசிபி. அதுக்காக நம்ம வீட்லேயே அரைச்சி வச்ச மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டோம். இப்போது கல்லுப்பு வந்து சேர்க்குறோம். நம்ம இது மாதிரி கருவாட்டு குழம்புக்கெலாம் கல்லுப்பு சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்டியாக வரும் நம்ம செய்கிற ரெசிபீஸ். ஸோ இது மாதிரி நல்லா கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு தக்காளி பாருங்கள், முழு தக்காளி, அதை அப்படியே கையாலேயே நல்லா பிசைஞ்சு நசுக்கி விட்டுக்கிறோம். இப்படி உங்களுக்கு புளியெல்லாம் வரலன்னா நீங்கள் வந்து வெங்காயத்தை வந்து வதக்குறீங்களா, அதே மாதிரி தக்காளியும் கட் பண்ணி நீங்கள் வதக்கிக்கலாம். பட் இது மாதிரி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ தக்காளி நல்லா புழிஞ்சு விட்டுக்கிட்டோம் பாருங்கள். இப்போ அதில் தண்ணியை ஊற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள், சுடு தண்ணியில் வந்து அந்த கிழிச்ச கருவாடை நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அதை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு இப்போ வந்து அதை எடுத்துட்டோம். தண்ணி விட்டு எடுத்துட்டு நம்ம அதை கடாயில் போட்டுடலாம். தமிழ்நாட்டில் இது மாதிரி தான் வைக்கிறாங்க கிழிச்ச கருவாட்டு குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதித்து சுண்டி வந்தால் சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெசிபி தயார். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள், புளியை கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி அதில் விடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எப்படி ரெடி ஆகிட்டுருக்குன்ட்டு. இன்னுமே நல்லா ஒரு சுண்டி வரணும், ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதித்து சுண்டி வரணும். இப்போ ஃபைனலாக நம்ம பூண்டு வந்து ஒரு 5-6 பல்லு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு சுண்டி வந்துடுச்சா. இப்போ வந்து ஃபைனலாக கொத்தமல்லி நல்லா தூவி விட்டுக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது கிழிச்ச கருவாட்டு குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த கருவாட்டு குழம்பு ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க. பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் நல்லா சூடான சாப்பாடெலாம் செஞ்சுட்டு இந்த மாதிரி கிழிச்ச கருவாடு யூஸ் பண்ணி கருவாட்டு குழம்பு ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.